சத்யா தமிழகம் எங்கும் வழங்கும் நெஞ்சமேலு உடன் வழங்குவோர் மினிஸ்டர் ஒயிட் பாரம்பரியம் டிராப் டாக்ஸி ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. உணவே மருந்து அப்படின்ற ஒரு பழமொழிலாம் மாறி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா விஷயங்கள் மாறி இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஃபுட்டுன்றது நம்மளுடைய பசியை மட்டும் போக்குற விஷயம் கிடையாது, நம்மளுடைய ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமும் கூட. மாறி வரும் ஃபுட் கல்ச்சரை விரும்புபவர்கள் ஒரு பக்கம், அதை விமர்சிப்பவர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நெஞ்சமேலில் பேச போகிறோம். லெட்ஸ் டாக். சரி, எவ்வளோ பெரிய ஃபுட்டி நீங்கள் இந்த சைடு? சார் ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி. ஓகே. ஸோ திருநெல்வேலினாவே உங்களுக்கு தெரியும் ஃபுட்டு தான் நல்லா ஃபேமஸ். அதுலேயும் எஸ்பெஷலியும் பார்த்தீங்கன்னா பரோட்டா. ஸோ அந்த பரோட்டா ப்ளஸ் அந்த சால்னாவை போட்டு அடிக்கிற சுகமே தனி. ஓகே. ஸோ எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இங்கே ரைத்தான்னு சொல்லுவீங்க, எங்கள் ஊரில் நாங்கள் சம்பல்னு சொல்லுவோம். அது பேர் சம்பல். ஆமாம், சம்பல். ஸோ சம்பளையும் அந்த வெங்காயத்தையும் போட்டு அடிக்க போய் சுகம் கிடைக்கும். அது வந்து சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கூல் டேஸ் அந்த மாதிரி இப்போ பஸ்ஸோ ஆட்டோ போகிறப்போ வந்து பரோட்டாக்கள் இருந்தது, கொத்து போட்ட சவுண்டு அதெல்லாம் கேட்குறப்பே வந்து நம்ம உள்ளே போகணுன்னு தோணும். பரோட்டா வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஸோ அதனால் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபுட்டி? ஹலோ, என் பேர் அபு பர்வேஷ். நான் மோஸ்ட்லி எப்படின்னா ஸ்பைஸியாக இருக்க ஃபுட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஷவர்மா அதெல்லாம் இருக்கும்ல, அப்போ பார்க்கும் போதே அங்கே கடிக்கும் போது அந்த மயோனீஸ் எல்லாம் உள்ளே போய் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடும் போதே அப்படியே கரையும் வாயில். ஓ, அதெல்லாம் எப்படி பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியும்? எப்படி கிட்ட க்ளோஸ் அப்ல போய் பார்ப்பீங்களா சாப்பிட்றவங்கள? இல்லை, நானே சாப்பிடும் போது தெரியும். ஓகே. இது ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா, அதெல்லாம் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? இப்போ இதெல்லாம் வந்து அடுத்த நாள் ரிசல்ட் காட்டாதா? இப்போ ஷெஸ்வான் சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு பின்னாடி பேக்கில் ரெட் லைட் தெரியுமே. காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோன்னு வைங்களேன். சாப்பிட்றோம்னா ஒரு சில இப்போ ஓகே, இப்போ வயசு என்ன உங்களுக்கு? ஏன்னா 19 ஆகுது. 19 வயசு பிரச்சனை இல்லை, அப்போ உங்களுக்கு எரியாதுங்க. ஒரு ஐயாக்கெல்லாம் எரிஞ்சிருக்கும் நிறையா காலத்தில். ரெகுலராக எடுக்கிறது கிடையாது, மந்த்லி ஒன்ஸ். டன். அடுத்து சார், நான் பிறந்ததுலேருந்தே ஃபுட்டி சார். பிறந்ததுலேருந்தே ஃபுட்டி. நான் மட்டும் கிடையாது, எல்லா ஹியூமன்ஸுமே ஃபுட்டி தான். சொல்லி நீங்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு என்னது? விரும்பி சாப்பிட்ற உணவுனா பரோட்டா தாங்க. நாங்களாம் தூத்துக்குடி தான். பயங்கரமான ஒரு அடிச்சுக்க முடியாது. இப்போ எங்க ஊர், நாங்க வந்து தூத்துக்குடி. இப்போ அவங்க திருநெல்வேலி சைடு சொன்னாங்களா, இங்க தூத்துக்குடியில ஒரு பரோட்டா தருவாங்க, அதுக்கு பேர் செட்டுன்னு சொல்லுவாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த செட்டோட தான். வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்குலாம் திருவிழா என்னன்னா அந்த செட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த வாரம் எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம். எங்களுக்கு தேவை வந்து 2 கிலோ சிக்கன் புரோட்டீன் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை 2 பரோட்டா போதும். எங்களுக்கு 2 பரோட்டா போதும், 2 இட்லி கெட்டு சட்டினா கூட நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்டு அமைதியாக போயிடுவோம். அதான் எங்களுக்கு பரோட்டா தான் ஒரு பெரிய பரோட்டா வந்து பிரியாணி இஸ் எமோஷன் மாதிரி பரோட்டா வந்து ஒரு எமோஷன். சூப்பர். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஓகே, வேற அடுத்து. ஸோ நான் எப்படின்னா ஃபுட்டை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அப்புறம் ஃபுட் வந்து தேடி போய் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக வந்து பால்கோவா பால் வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கும்னு இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் போவீங்களா? ஆமாம், போய் ஆக்சுவலாக சாப்பிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி புது குசின்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறது பிடிக்கும். நான் வந்து பியோர் வெஜிடேரியன் ஆக்சுவலாக. ஸோ வெஜ்ஜில் என்ன ட்ரை பண்ணோம், ஃபுட்டுனாலே பிரியாணி தான் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. வெஜ்ஜில் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ் எல்லாமே பிரியாணி, சிக்கன், தந்தூர், கிரில்லு இதுதான் நார்மலாக சாப்பிடுவாங்க. பட் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசையிலேயே ஒரு 20 வெரைட்டி இருக்கும். என்ன ஒரு வெரைட்டி தோசை சொல்லுங்க பாப்போம்? பன்னீர் தோசை, பீனட் தோசை, கேஷ்யூ நட் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, நெய் பொடி தோசை, ஆனியன் தோசை, மிக்ஸ்டு தோசை, கார்லிக் பொடி தோசை, புதினா தோசை, இன்னும் லிஸ்ட் வேணுமா? இல்ல, இந்த சந்திரமுகி படத்துல வந்து இந்த ஒட்டியான காசு மாலனும் போது ஜோதிகா அவங்க கண்ணில் ஒரு தேஜஸ் வந்து தெரியும். அந்த மாதிரி உங்க தோசை சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் தெரியுது உங்க கண்ணில். தோசை சைக்கோஸ் நிறைய இருக்காங்க சார் ஊருக்குள்ள. நான் வந்து ஒரு ஃபுட்டின்னு சொல்கிறத விட ஒரு உணவு பிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அப்படிதான், பார்க்கும் போதே தெரியும். எல்லாரும் அப்படிதான். ஓகே, சொல்லுங்க. நான் வந்து இங்கே சென்னை தான் 22 இயர்ஸா. இங்கே சென்னையில் கிடைக்காத ஃபுட்டுனே கிடையாது எதுவுமே. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு எனக்கு இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்கும், கண்டிப்பாக அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும். இப்போ நம்ம கபாலேஸ்வர் அந்த கற்பகாம்பாள் கோயில் சைடு மயிலாப்பூர் போனீங்கன்னா கையந்தி பவன் இருக்கும், மாமி மெஸ் இருக்கும், காலத்தி ஹோட்டல் இருக்கும். நம்ம லைட் ஹவுஸ் போனீங்கன்னா அங்கே நிறைய ஃபுட்டு இருக்கும்.
அப்படி இன்னும் கொஞ்சம் வர தள்ளி வழியில புளியாந்தோப்பு நிறுத்தி போனீங்கன்னா சாப்பிட்டே வருவேன்னு நினைக்கிறேன். அப்படியே புளியந்தோப்பு போனீங்கன்னா வகை வகையாக பிரியாணி இருக்கும். நீங்கள் 3 வேளை பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவேன். சூப்பர். இந்த சைடு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது நம்ம வந்து இதை வந்து விமர்சிக்க வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டெம்ப்ட் ஆகுதா? இல்லை நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடில் நீங்கள் ரொம்ப நிலையாக இருக்கீங்களா? ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? பாய்சன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த காலத்தில் 1008 வியாதிகள். இப்போ பாய்சன் சாப்பிட்றவனுக்கு புரியல. பாயசம் சாப்பிட்றவங்களுக்கே அதான் நீங்க ரெண்டுமே பாய்சன் போட்டீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. உடம்புக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கலைன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த உடம்பு உங்களுக்கு கஷ்டமாயிடும். சார் தம்பி சொன்னாங்க பரோட்டா பற்றி சொன்னாங்க. பரோட்டா வந்து நார் சத்தே கிடையாது. பரோட்டா வந்து அதிக கலோரிஸ் கொண்டது. பரோட்டா வந்து மைதாவில் பண்ணுறாங்க. மைதா வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக்கும், அது கணையத்தை பாதிக்குது. டயபிட்டிஸ் வர்றதுக்கு இது மெயின் ரீசன் டாக்டர் சொல்கிறாங்க. பரோட்டா வந்து ஹெல்த் அண்ட் ஃபுட்டே கிடையாது. எப்படி தான் பரோட்டான்னு சொல்கிறாங்களோ தெரியல. அப்புறம் அந்த தப்பி பிரியாணி சொன்னாங்க. மிட் நைட்டில் நைட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு பரோட்டா சாப்பிட்றாங்க. இது என்ன ஒரு இது? உடம்பு டயபிட்டிஸ் வர்றதுக்கு இதான் மெயின் காரணம் சார். ஆக்சுவலாக இப்போ சார் சொன்ன மாதிரியே நான் ஒரு திருக்குறளும் ஒன்று இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அது மாதிரி திருக்குறள் கிடையாது, திருக்குறள் அது ஒரு பழமொழி. பழமொழி. ஓகே, சரி, ஓகே. பழமொழி ஒன்று இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது. எதுவாக இருந்தாலுமே ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டா நல்லது. ஓகே. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கிடைக்கிற அந்த இன்பம் பிற்காலத்தில் ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சு வரும்போது அதோட சைடு எஃபெக்ட் டெஃபினட்டாக காமிக்கும். ஏன் அப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ பிற்காலத்தை நீங்கள் வந்து யோசிச்சிங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னா அதுக்கு இப்போதுலேருந்தே விதை போட்டால் தானே சார் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போது என் கண்ணு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா, இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2 குழந்தை போதும்ப்பான்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க. இத்தனை குழந்தைக்கு மேலே பெற்றுக்காதீங்க. நான் சைல்டுஹுட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஆமாம், ஆனால் இன்னைக்கு வந்து இருக்கிற உணவு முறைனாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலையும் ஒரு ஏரியாவுக்கும் 4 ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வந்துடுச்சு. உணவே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு தான் வருது. அதே நம்ம பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் நான் எதுவுமே கேர் பண்ண மாட்டேன், நான் போய் எனக்கு டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் என்ன ஆகுறது? இப்போலாம் வந்து முன்னாடிலாம் 60 வயசுக்கு மேலே தான் பிபி சுகர் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 35-40லேயே வந்து பிபி சுகர் வந்துடுதுன்றாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும். அது இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எப்படி சாப்பிட்றதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்க வேணாமா? அப்புறம் டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களால் ஸ்வீட்ஸ் சாப்பிட முடியாது. எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நைஸ் நைஸ், ஃபேர் பாயிண்ட். யா, எல்லாருமே புரோட்டான்னு சொல்கிறாங்க, அது மைதாவில் பண்ணுறது. இப்போ ஒரு சொம்சா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை ஒட்டுறதுக்கு அந்த மைதா கலந்து தான் ஒட்ட வைக்கிறோம். அப்போ வயிற்றுல குடலில் போய் எவ்வளோ ஒட்டும்? சரி, அது சாப்பிட்றாங்களா, அப்புறம் ஒரு ஹாட்டாக ஒரு வாட்டர் குடிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. போய் ஐஸ்கிரீமு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது எவ்வளோ உடம்புக்கு அது எவ்வளோ கேடுன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டாங்க, டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க. நான் வந்து வீட்டில் வந்து ஒரு 27 நாட்டு மருந்து போட்டு ஒரு லேகியம் பண்ணுவேன். அது டெய்லி பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு முதற்கொண்டு, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள இருந்த ஆரம்பித்தது, இப்போ என் பேரை முதற்கொண்டு ஓகே, இன்னும் நைட்டு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தான் படுப்பாங்க. இதுவரை எங்கள் வீட்டில் ஒரு மெடிசன் கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு பரோட்டா எனக்கு டிரான்ஸ்ஃபேட்னு கேட்குது. அவங்க வந்து பிரியாணினா காப்ஸ்னு கேட்குது. லிட்ரலி லைக் அவங்க வந்து எந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் இல்லாமல் இருக்காங்க அந்த விஷயத்தில். ஓகே. ஸோ இப்போ இந்த எங்கேஜில் இவ்வளோ பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபுட் இன்டேக் எடுத்துப்பீங்க? 7 மணிக்கு மேலே சாப்பாடு தொட மாட்டேன் சார், கம்முன்னு படுத்துருவேன். என்ன பசிச்சாலும் தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடலாம் சார். ஓகே. இன்னொரு பாயிண்ட் இவங்க சொன்னது வந்து எமோஷன், ஃபுட்டு எமோஷன் சொல்கிறாங்க. ஃபுட்டு எங்களுக்கும் எமோஷன் தான். யார் எமோஷன் இல்லைன்னு சொன்னால் ஃபுட்டில் பிரெயினும் யூஸ் பண்ணும் சார். 400 கேலரி தான் லஞ்ச்னா 400 தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் 400க்கு என்ன வேணால் சாப்பிட்டோம். ஒரு சீஸ் கேக்கில் வேஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை வயிறு ஃபுல்லாக ஒரு பிளேட் கியூக்கம்பர் ஆப்பிள்னு சாப்பிட்டு நீங்கள் ஃபுல் பண்ணுறீங்களான்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஆனால் என்ன சாப்பிட்றோன்றது நம்மளோட சாய்ஸ் சார். ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் கடை இருக்கும், காய்கறி கடை இருக்கும், இவ்வளோதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குது, பேக்கரி இருக்குது. ரெண்டாவது கூடவே வந்து முக்கியமாக சொல்ல போனால் ஒரு தெருவு ஃபுல்லாக வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 தெருவுக்கு ஒரு மருந்து கடை இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 10 மருந்து கடை இருக்குது. அந்தளவுக்கு நம்ம நோயோடு இருக்கோம் எல்லாருமே. அதை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் நம்ம. ஓகே, வேலிட். ஓகே, அடுத்து
ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு விஷயம் இருக்காது இப்போ தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் தெரியலன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மது அருந்துறவங்களுக்கு நிறைய பேர் முன்னாடி ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இல்லாதவங்க கூட இப்போ வந்து அது நிறையவே இருக்குது. அது யங் ஜென்ரேஷன் உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஃபுட்டியாக இருக்கக்கூடிய உங்கள் சைடு வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து ஏவுகணை மாதிரி அவங்க வந்து ஏவி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஷீல்டாக இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்களும் பதிலுக்கு ஏதாவது ஏவணும் அப்படின்னா ஏவலாம்? இல்லை, இப்போ இவங்க இவ்வளோ நேரம் பேசும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பாஷா படத்தில் ரஜினி கட்டி போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா, என் டைம் வரும் நான் அப்போ அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்களுக்கு எல்லாருமே எங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது, இவங்க ஆனால் ஒரு கார்னிவோரஸ், ஆனால் ஒரு அனிமல், அந்த மாதிரி ஒரு பின்பத்தை எங்கள் மேலே வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்து என்னோட பாடி கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட முடியும். நைட் நான் போயிட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன்னா, நான் ஆஃப்டர்நூனே வந்து என்னோட ஸ்டொமக்கை நான் வந்து எம்டியா வச்சுப்பேன், காலி பண்ணி ரெடியா. அந்த அவேர்னஸ் இருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஃபுட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா தே திங்க் ஃபுட்டினா பரோட்டா சூரி மாதிரி கோட்டை அழிங்கடா நாங்க அவ்வளோ சாப்பிடுவோம். இட்ஸ் நாட் லைக் தட். வி லவ் டு ட்ரை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். டிஃப்ரெண்ட் எங்க வயிறுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை மீறி எப்படிங்க போ மனுஷன் எதை கொடுத்தாலும் வேணும் வேணும்னு சொல்லுவான், உணவு மட்டும்தான் போதும்னு சொல்லுவான் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, A to Z, நான் வந்து ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக சொல்லும் போதும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபுட்டு, இப்போ ஏல வந்துட்டு நம்ம ஆப்பம் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏல என்னென்ன ஃபுட்டெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை ஏல ஃபுட்டு இல்லைன்னா அடுத்து B அப்படியே ஜம்ப் ஆகிடலாம். ஸோ ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் A. அவியல். ஓகே, அடுத்து அதிரசம். அதிரசம். ஓகே சார், ஃப்ரூட்டில் ஆப்பிள் சார். ஆஸ்பாரகஸ். ஃப்ரூட்டில் ஆப்பிள். ஓகே, அடுத்து ஆஸ்பாரகஸ் ஒரு இலை சார். அது இலையா? இலை, சாப்பிடக்கூடிய ஒரு இலை. சாப்பிடக்கூடிய இலை, அது பேர் என்ன சொன்னீங்க? ஆஸ்பாரகஸ். ஆஸ்பாரகஸ். ஓகே, பீட்ரூட் ஜூஸ் சார். டக் 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 சொல்லுங்க. பெரிஸ். ஓகே, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். ஓகே, அடுத்து போண்டா. போண்டா. பஜ்ஜி. ஆஹா, பிரியாணி. ஆஹா. ஓகே, சி சார் கேரட் அல்வா. ஆஹா, சூப்பர், நைஸ். சட்னி வித் இட்லி. ஓகே, ஓகே, அடுத்து கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ். ஓகே, கேபேஜ் பொரியல். ஓகே, கேரட் கீர். ஓகே. எப்பா கேரட்டுக்குள்ளே சுத்துறீங்களேப்பா. ஓகே, டீல தோசை. ஓகே. ட்ரம் ஸ்டிக்ஸ் சாம்பார் சார். ட்ரைனட் பை. ட்ரைனட் பையா? என்னங்க இவங்க சொல்றதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சொல்லுங்க. என்னது ட்ரைனட் பை? ட்ரைனட் பை. ட்ரை ஃப்ரூட்ஸ் சார். ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, அடுத்து டிராகன் ஃப்ரூட். தால்ச்சா. ஆஹா, இவன் தாயா சூப்பர். ஆஹா, அடுத்து தால் மக்கானி, தால் ஃப்ரை, நார்த் தால் இந்தியன். தடுக்கா. சூப்பர், வெரி குட். ஓகே, சூப்பர். கிட்டத்தட்ட வந்து 26 ஆல்பபெட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு வழி ஆயிரும் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர்லாம் வந்து சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய இந்த சைடு வந்துட்டு இந்த ஹெல்த்தியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ப்ரோட்டீன் கரெக்டாக, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரேஷியோவோட ஏதாச்சும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து சமைச்சோ இல்லை எடுத்துகிட்டோ வந்திருக்கீங்களா யாராச்சும்? நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஓகே, அது பார்த்துடலாமா என்னென்னட்டு கொடுங்க. கௌஹர்ஜான் வந்து நம்மளுக்காக அவங்க வீட்டிலே பண்ண சில விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க. ஒன்று என்னது, ராகி லட்டா. ஓகே, ராகி லட்டு. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து லட்டு, பாசிப்பருப்பு லட்டு. ஓகே, அப்புறம் என்னது, இது வந்து ராகி குக்கீஸ். ஓகே, அதாவது இதிலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபுட் லவர்ஸ் உங்ககிட்ட வந்து கொடுத்து ஸோ த ரிவ்யூ ஆஃப் இந்த ராகி லட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபுட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எப்படி இருக்கு இந்த ராகி லட்டு? இப்போ இந்த ஃபுட்டை நம்ம ஒரு இது இனிப்பாக சொல்லாமல் இது ஒரு நல்ல ஸ்நாக் மாதிரி இருக்கு. இப்போ இதில் நிறைய இது நட்ஸ் போட்டிருக்காங்க, அது முழு முந்திரி போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்கும். ஓகே, முழு முந்திரி போட்டிருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டு ஒரு உருண்டை சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆமாம், டெசர்ட் மாதிரி சாப்பிட்டு. ஓ, அப்போ பேலன்ஸ் ஆயிரும்ல. அதாவது ஆர்கானிக்காவும் இவங்க சாப்பிட்டுக்குறாங்க, டெசர்ட்ல இதில் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வெளில போய் பிரியாணி சாப்பிட்டு அங்கேயே 300 ரூபா செலவு பண்ணிட்டோம், இன்னொரு 100 ரூபா டெஸ்ட் சாப்பிட முடியலாம். அம்மா கிட்ட வந்து இந்த ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டா எனக்கு 100 ரூபா மிச்சமாகும், என்னோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஓ, சூப்பர். ஓகே, ஆக்சுவலா ஸ்வீட் சட்டலா இருக்கு, ஆனா நெய் அதிகமா இருக்கு, திகட்டுது. ஓகே, சாப்பிட முடியல, ஒரு காலுக்கு மேல சாப்பிட முடியல. அடுத்து அந்த குக்கீஸ் கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இந்த குக்கீஸு? நல்லா க்ரன்ச்சியாக ஸ்வீட்டியாக நல்லா இருக்குது சார். நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து ஹெல்த்தியான ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த லட்டு விட இது சூப்பராக இருந்தது. சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் நம்ம சுகர் இல்லாமல் ஒரு குக்கீஸ் கொடுக்கணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் எனக்கு இல்லை. ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. ஓகே, வந்து இதில் வந்து கருப்பு உளுந்தில் லட்டு ஏன் பண்ணுறோன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன். இது வந்து இடுப்பு வலிக்கு, லேடிஸ்க்கு, முதுகு வலிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர். சார் இப்போ வந்து ஒன்று சொல்லிடுறேன். கருப்பு உளுந்து பற்றி சொன்னதில்ல, எங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவுக்கெல்லாம் வந்து கருப்பு உளுந்து போட்டு ஆட்டுவோம், கூட கம்பு கேழ்வரகுலாம் போட்டு ஆட்டுவோம். அண்ட் நான் வந்து டேப்லெட்ஸ் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டேன் சார். இப்போ எனக்கு பீரியட்ஸ் டைமில் பேக் பெயின் வருதுன்னா நான் வந்து ஒரு அந்த 3 days ரெகுலராக கருப்பு உளுந்து லட்டு சாப்பிட்டனாலே எனக்கு பேக் பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ உணவே மருந்துன்றது அது நம்ம அது ட்ரெடிஷன் ஒரு இதாக பயன்படுத்துகிறாங்க. எத்தனை பேர் வந்து அந்த கருப்புளுந்து எல்லாமே சாப்பிட்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டெய்லி நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிட்றீங்க. எத்தனை பேர் 7 மணிக்கு தூங்குறீங்க? 7 மணிக்கெல்லாம் எத்தனை பேர் 7 மணிக்கே தூங்குறீங்க? 9 o'clock எல்லாரும் சொல்றது அந்த காலத்து ஃபுட் ஹேபிட் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா யாராவது அந்த காலத்துல பின்பற்றின முறையை பின்பற்றுறீங்களா? அப்பெல்லாம் 7 மணிக்கு சாப்பிட்டு 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, பேலன்ஸ் பண்ணோம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, மோசமா சாப்பிட்டு தூங்குறதும் லேட்டா தூங்குனா இல்ல நான் சொல்றேன். நீங்க ஒரு தெருவுக்கு 2 ஃபெர்டிலைசேஷன் சென்டர் இருக்குன்னு சொல்றீங்க. அது ஏன் வந்துச்சு? கிடையாது. அன்னைக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு 7 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வீட்டில் இருப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு எல்கேஜி குழந்தைய போய் கேட்டா கூட நான் 11 மணிக்கு தூங்குவேன்றாங்க. அந்த தூக்கம் வராததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பிரெயின் அதுக்கு வந்து கரெக்டான சத்துள்ள உணவுகள் கொடுத்தோம்னா அதோட வேலையை பார்க்க போயிடும். நாம் சாப்பிட்ற உணவு சரியான உணவாக இல்லாத போது அது பார்ட்ஸ் அது வேலையை செய்யாது. அது கூட ஒன் ஆஃப் த இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒரு நல்ல சத்துள்ள உணவு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, வெண்பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. எதனால்? அந்த காம்பினேஷன் வந்து ஒரு தூக்கத்தை அதுவே ரெடி பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அதனால ஒரு உணவுமே கூட அதோடைய ஒரு பார்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ராத்திரி இரவு உணவு வந்து கொஞ்சம் லைட்டான உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு இலகுவாக தூக்கம் வரும் அப்படி சொல்கிறாங்க. வெண்பொங்கல் வந்து கெட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே வெண்பொங்கல் வந்து இல்லைங்க, அதாவது வெண்பொங்கல் வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்குதுன்னு சொல்றாங்களே. இப்போ சொல்லுவாங்க வெண்பொங்கல் சாப்பிட்டா காலையில் தூக்கம் வந்துடுது. பீரியட் வந்து பாடம் எடுக்கும் போதே சார் ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறாங்கன்னா நம்ம சாப்பிட்ட வெண்பொங்கலுக்கு அது அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குன்றது நம்ம காலங்காலமா அனுபவிச்சு. அதையுமே நாங்க ஹெல்த்தியா சாப்பிட கத்துக்கிட்டோம் சார். அதையுமே நாங்க இப்ப கருப்பு கவுனியில செஞ்சு சாப்பிடுறோம். அது நல்லது தானே எங்களுக்கு, அது நல்லது தானே. அதை வந்து அவங்க கார்ப்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அந்த கார்ப்ஸ் எங்களுக்கு தேவைன்னு தான் நாங்க சொல்றோம். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் தேவைங்க வாழ்க்கைக்கு வந்து. இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து தேவைன்றதுனால அது அளவுக்கு மீறி எடுத்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. நாங்க வந்து அதை ஃபுட்டா சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்க? அதை புரோட்டீன்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ்றாங்க. அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டியை தான் சார் நம்ம ஃபுல் எல்லா சொசைட்டியே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல வரேன். என்னன்னா ஒரு கெட்டது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டில் இவ்வளவு கெட்டது இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க FSSAI சர்டிஃபிகேட் வாங்கி தான் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோடைய அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பொடியோண்டா இருக்கும். அது நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியாது என்ன ஏதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு எப்படின்னா 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஒரு நம்ம பிரிஸ்கிரிப்ஷனாக நம்ம ஒரு மாத்திரை வாங்கும் போது தான் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிக்கோ தெரியும். அதனால என்ன சொல்றேன்னா வருமுன் காப்பது தான் நம்மளுடைய மரபு. இல்லை, இன்ஃபேக்ட் வந்து இந்த ஜென்ரேஷன் சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து மேற்கொள்றது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து அது யூஸ்வலாக நம்ம டே டு டே லைஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஓகே ஃபுட்டு வந்து இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் நம்மளுக்கு வந்து ஓகே எல்லாருக்குமே 6 அறிவு இருக்குது. அதை தாண்டி நம்ம ஓகே ஒரு அடல்ட் ஆகிட்டோன்னும் போது என் உடம்புக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை, 3 வாட்டி கூட சாப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து வேத வாக்காக இருக்கும். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் மட்டும் நம்ம கரெக்டாக அவங்களுக்கான டயட் கொடுக்கணும். குழந்தை ஆசைப்படுது அப்படின்றதுக்காக ஓகே அவங்களுக்கு ஒரு குளிர்பானத்தை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கன் கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இன் ஃபியூச்சரில். இந்த செக்மெண்ட் வந்து எஸ்பெஷலி ஃபுட் லவர்ஸ் உங்களுக்காக தான் டிசைன் பண்ண செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ். இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ருப்பீங்க, நிறையா அதுக்காக ஊர் கடந்து போய் கூட சாப்பிட்ருப்பீங்க. என்னைக்காவது ஃபுட்டுகிட்ட பேசியிருக்கீங்களா அப்படின்றதான். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. எமோஷன்ஸ் என்ன வேணால் வெளிப்படுத்தலாம். ஒன்று சந்தோஷமாக
நீ தாண்டா என் வாழ்க்கைன்னு பேசலாம், இல்லை உன்னால் எவ்வளோ இழந்திருக்குன்னு பேசலாம், திட்டலாம், கொண்டாடலாம், லவ்வர்ஸ் சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சாப்பிட தான் கூடாது. அவங்க அன்னலட்சுமி இவ்வளோ கொச்சையா இது பண்றாங்களே சார், அது வந்து நம்ம அண்ணன் சார். அந்த அன்னலட்சுமி எத்தனை வாழ்க்கையோட விளையாண்டுக்கு தெரியுமா? அன்னலட்சுமி பிரியாணி வந்து சாப்பிட்ட தமிழ்நாட்டில் எங்களை தெரிஞ்ச அன்னலட்சுமி விருமாண்டி படத்தில் பார்த்ததா. அதுக்கப்புறம் வேற அதான். தம்பி ஃபர்ஸ்ட் நீ ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால வாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். என்ன என்ன ஐட்டங்களோ என் முன்னாடி குவிஞ்சிருக்கு, சாப்பிட ஆசையா இருக்கு, ஆனா பேச மட்டும் சொல்லியிருக்காங்களே. எந்த கையில எடுத்து போயிட்டியா? கிசு கிசு அடிச்சிடாத. ஓகே. நான் நிதானமா இல்ல, என் கால் தரையில படல, முதல்ல உட்காடுறேன், அப்புறமா சொல்றேன். வேணும் ஆனா கொடுப்பாங்களான்னு தெரியல, நான் உன்னை அப்புறமா சாப்பிட்றேன். பிரியாணி கிட்ட இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்து யார் பண்ணி நான் பார்த்ததில்ல. என்ன போ மனசே இல்லையா? சரிவா, இதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு. உங்கள் லிப்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு, உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. நீங்கள் கொஞ்சோண்டு இது மாய்ஸ்சரைசரும் லிப் பாம் யூஸ் பண்ணிங்கன்னா இட் குட் பி மோர் பெட்டர். ஓ, ஸோ எனக்கு எப்பயுமே பீட்சா தான். ஓகே. ஸோ மை டியர் பீஸு குட்டி, ஸோ எப்பயுமே நீ வந்து எனக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்க டாப்பிங்ஸில், அண்ட் மோஸ்ட்டாக அது வெஜிடபிளாக இருக்கிறதுனால அது ஹெல்த்தியாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. சம்டைம்ஸ் யூ ஆர் தின், சம்டைம்ஸ் யூ ஆர் ஃபேட், சம்டைம்ஸ் யூ ஆர் சீஸி, பட் ஐ லவ் ஆல் த வெர்ஷன்ஸ் ஆஃப் யூ. சூப்பர், நைஸ் நைஸ். ஓகே, அடுத்து வாங்க. பரோட்டாவை இப்படி சாப்பிடக்கூடாது, பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அப்படி எடுத்து ஒரு 4 புரணி பேசிக்கிட்டே அந்த பரோட்டாவை எடுத்து சாப்பிடும் போது என்ன ருசியாக இருக்கும். ஏன் இனிய பரோட்டாவே நீ எனக்கு இல்லையா? எனக்கு இல்லை. சூப்பர். இப்போ இந்த பக்கத்துல இருந்து வர்ணிக்கணும் வர்ணிக்கலாம், திட்டணும்னா திட்டனா. அப்பா அவர் அடிச்சுட்டு போட்டிருக்கு, போட்டு டம்முன்னு அடிக்கிற அளவுக்கு வராரு, கோவத்தில் வராரு. டேய் பர்கர், உன்னை பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்குடா, பயங்கர கோபமா வருது. என்ன இல்லை, இதை அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. டேய், எங்கள் தமிழ்நாட்டோட பெண் குழந்தைங்க வந்து 10 வயசுலேயே அவங்க வந்து ஏஜ் அட்டென்ட் ஆகிறான்னு அதுக்கு நீதான காரணம். உன்னை மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி பர்கர்லாம் அமெரிக்காரன் சாப்பிட்றது, அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொண்டு வந்தான்? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, எரிச்சல் வருது, கோபமாக வருது. சே டேய் பர்கர், நீ மட்டும் கையில் கிடச்சா தூக்கி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. டேய், சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ இருக்கும், என்னை வந்து ஏன்டா அப்படி பயன்படுத்துறீங்க, நான் இந்த சத்தெல்லாம் கொடுக்குறேன்டா, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கு சார். நீங்க யாரை திட்ட போறீங்க? இல்லை திட்டுறது இல்லை, நான் உண்மை ஓப்பனாக சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் வந்து இது ரெண்டையும் நான் சுவைச்சது இல்லை. பீஸா சாப்பிட்டதில்ல நீங்க? பீஸா சாப்பிட்டது இல்லை, மோமோஸு, அப்புறம் இந்த பர்கர் இது சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இல்லை சார், இந்த ட்ரை பண்ணல, விருப்பப்படல, வேண்டாம். நம்ம மனசுக்கு நாம தான் ராஜா, நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, ஃபுட்டி சைட்லேருந்து யாராச்சும் வரீங்களா? ஹாய் மைடியா பரோட்டா, நீ எப்படி அடி வாங்கி உன்னை புரட்டி போட்டு எடுத்து கல்லில் போட்டு இது பண்ணி கொத்தி எடுத்து கொண்டு வந்தாங்களோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன், அடி வாங்கி மிதி வாங்கி. பட் உன்னை சாப்பிட்றப்போ கிடைக்கிற ஃபீல் இருக்கே வேறு. ஸோ அதான் என்னோட லைஃப்பும் கிட்டத்தட்ட பரோட்டா மாதிரி தான். அவளை அடி வாங்கி வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, சீப்பாகவும் கிடைக்கும் எப்போனாலும். நான் பீச்சுக்கு போகிறேனோ, பார்க்குக்கு போகிறேனோ, மாலுக்கு போகிறேனோ தெரியாது, ஆனால் உன்னை பார்க்க எப்பயுமே வந்துடுவேன். சண்டே பாய் டிங் டிங்குன்னும் போது உள்ள டங் டங்குன்னுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சத்தம் தான், அந்த சத்தம் தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தர்றதே ஒன்னால தான். கவிதையாவே சொல்லிட்டாரு. சாப்பிடணும் என்று யோசிக்கும் பொழுது ஏனோ என் மனம் தடுத்தது, ஏனென்றால் உன்னை விட என் உடல் எனக்கு முக்கியம் அன்பே. இங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம். இப்போது அது வந்து நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, அது கல்லில் ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால நீங்கள் எனக்கு வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உண்மையிலே நீங்கள் ஏதோ ஒரு வச்சிருக்கீங்களா கையில்? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? புரோட்டீன் குழிப்பணியாரம். என்ன புரோட்டீன் குழிப்பணியாரமா? என்னங்க வித்தியாசமாக இருக்குது. குழிப்பணியாரம் தெரியும். ஆமாம் சார். அது சரி, வாங்க ஃபுட்டீஸ் ட்ரை பண்ணுங்க. நான் வரேன்.
புரோட்டீன் குழி வர குழிப்பணியாரம்னா எந்திரிச்சுக்கிறது அப்படியே. அதாவது இந்த புரோட்டீன் குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா நல்லா இருக்குங்க, நல்லா இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குது, எப்படி பண்றது? இல்ல சார், அது வந்து நீங்க எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் செய்வாங்க. அவங்க ஒரே என்ன இப்படி ஊழல் பண்றீங்க? நீங்க அந்த சைடு, நான் அந்த சைடு, சேனல் ஃபுல்லா நம்ம குடும்பமே இருக்கணும்டா. வீட்லயே சார் வீட்லயே இந்த சண்டை நடக்கும். சைடு இவங்க எல்லாம் ஃபுட்டி சைடு. வீட்லயே இந்த சண்டை நடக்கும். அவங்க டயட் ஃபுட் சாப்பிடுவாங்க, நாங்க எல்லாம் நார்மல் ஃபுட் சாப்பிடுவோம். எங்க கிட்ட இருந்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைசியில் சீட் டே பண்ணுவாங்க, சீட் ஃபுட் சாப்பிடுவாங்க. வந்து நாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவோம், அவங்க வந்து சீட் ஃபுட் சாப்பிடுறாங்க. சீட் ஃபுட் இல்ல, சீட் பைட் அது. இப்பெல்லாம் சொன்னோம்னா ஏற்கனவே கொடுக்குற 2 பாயிண்ட் கொடுக்காம போயிடுவாங்க, விட்டுலாம். ஓகே, நான் ஏற்கனவே வந்து ஃபுட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு அது வந்து பார்த்தா மட்டும் போதும், நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்றதுனால அந்த செயலை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால் ஃபுட்டீஸ் அவர்களே வாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான உணவை இங்கே வந்து உட்காந்து நீங்கள் ருசிக்கலாம். அண்ட் உங்களுக்குமே வந்து டெம்ப்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாப்பிடணும்னா நீங்களும் வந்து சாப்பிட்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? கமான் வாங்க. உங்களுக்குலாம் பவு காமிச்சிட்டு. ஓகே ஓகே, அவங்க வந்து எஞ்சி வரணும், இங்கே வந்து அவங்க சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு பீஸா கம்பெனி ஆடு மாதிரி ரசித்து சாப்பிட போகிறீங்க. புரோட்டா பிச்சு அடிங்க, குழம்ப ஊற்றி சால்னா ஊற்றி இவர் சாப்பிட்றதுக்காகவே. ஆஹா, ப்ராப்பரா. நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோலிங்ல வேணா இல்லாம கட் பண்ணிடுறேன். தனியா 2 புரோட்டா எடுத்து வைக்க சொல்றேன். இது ஓகே, நீங்க வெஜ் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. ஏன்னா சில பேர் வந்து வெஜ்ஜா இருப்பாங்க, அதனால தான் கேட்டேன். இது நல்லா இருக்கா? சூப்பர். என்ன டக்குனு இந்த பக்கம் உட்காந்துக்கிறீங்களா? இல்ல சார், அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பர்கர் ஏன் எடுத்திருக்காங்க தெரியுமா? ஏன்னா அதுல வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதனால தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒரே ஒரு வெங்காயம் இருக்கு, ஆனா உள்ள ஃபுல்லா மைனஸ் இருக்கு. சாப்பிடுங்க. நல்லா கேமரா இருக்கிறத மறந்து தின்னு பார்ப்போம். அவ்வளோதான். சரி, ஒரு மாசத்துக்கு எத்தனை பிரியாணி சாப்பிடுவீங்க ரெகுலரா? ஒரு அப்ராக்சிமேட்டா? ஒரு வாரத்துக்கு 2 பிரியாணி. ஒரு வாரத்துக்கு 2 பிரியாணி. 2 நாளா 2 வேலையா? இல்லை 2 வாட்டி. 2 வாட்டி. ஓகே, நாங்கள் ஃபுட்டி தான், பட் நாங்களும் மனுஷங்க தான். நான் ஒன்று சொல்லி ஆகணும், இவங்க எல்லாருமே ஹெல்த் கன்சர்ன்ஸில் தான் வந்து பேசினாங்க. எத்தனை பேர் தொப்பை இல்லாமல் இருக்கீங்க? பாடி ஷேம் பண்றேன்னு நினச்சிக்காதீங்க, பட் ஹெல்த் கன்சர்ன்ஸ்னா அந்த ஒரு விஷயமும் இருக்கு. எத்தனை பேர் அவங்க பிஎம்ஐல கரெக்டா இருக்காங்கன்றதுனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ ரொம்ப ஹெல்த் அப்படின்றத வந்து இம்போஸ் பண்ணாதீங்க. எல்லாமே சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, வாழ்க்கையை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உணவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் இல்லாமல் முழுமையடையாது. ஸோ வெல்கம் சார், வெல்கம் தீனா சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஸோ ஹாப்பி டு மீட் யூ.
தேங்க்யூ, மீ டூ. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உணவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி வந்து என்னென்னா, இப்போ மாறி இருக்கக்கூடிய ஃபுட் கல்ச்சர், அதை வந்து விரும்புகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அதை வந்து விமர்சிக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் கல்ச்சரை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்து டக்குன்னு, இந்த நவீன காலத்தில் வர ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு சுதந்திரம்னு சொல்லலாம். ஏன் சுதந்திரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம். அந்த 4 பேர் ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான்னு வச்சுங்களேன். ஒருத்தர் இட்லி, ஒருத்தர் பிரியாணி இல்லை தோசை, இன்னொருத்தர் பீஸா, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனித்தனியாக சாப்பிடுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா பாட்டி என்ன சமைக்கிறாங்களோ ஒரு கூட்டு செய்வாங்க, ஒரு பொரியல் செய்வாங்க, இல்லை ஒரு நான்வெஜ் செய்வாங்க. இதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அம்மா நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாளடைவில் அந்த ஒரு விஷயம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நாளாக அந்த விட்டு கொடுத்தல் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போகுது. இந்த மாதிரி சின்ன வயசில் இப்படி பண்ணும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து குழந்தைங்க ஒரு 10 வயசு குழந்தையோ இல்லை ஒரு 8 வயசு குழந்தைகளோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பழக்கத்துக்கு வரும்போது, அந்த பிள்ளைங்க நாளைக்கு பெரிய அளவு ஆகும்போது இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி விட்டு கொடுத்தல் கிடைக்காது. அப்போது ப்ராப்ளம்ஸ் அப்போது அந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த உணவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்ல வரேன். இதான் விஷயம். நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த ஹோம் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து ஃபுட்டு பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கும் அவுட் சைடில் நீங்கள் சாப்பிட்ற ப்ரிப்பரேஷன் கூட டிஃப்ரென்ஸ், அந்த ஹைஜீனிக் பற்றி சொல்லி கொடுத்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சாப்பிடுவாங்க, வெளியில் சாப்பிட மாட்டாங்க. விஷயம் நம்ம வந்து வீட்டில் ஒரு உணவு செஞ்சால் 4 பேர் உட்காந்து பகிர்ந்து சாப்பிடும் போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நாளடைவில் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாம் தனித்தனியாக உட்காந்துன்னா மொபைலை கையில் வச்சுக்கலாம் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் தெரிய மாட்டேது. வயிறு நிறைய சாப்பிட்றோம், ருசியாக சாப்பிட்றோம், ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இன்றைக்கி நிறைய பேர் ப்ரோட்டீனை பற்றி பேசுனீங்க, இட்லி பற்றி பேசுனீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் சொல்லுங்களேன். 60 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும். 1 கிலோ வெயிட்டுக்கு வந்து 1 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்து 0.8லேருந்து 1 கிராம், அதாவது இப்போ 90 கேஜஸ்னா 90 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நான் எடுத்துருக்கணும். சார் ஆக்சுவலாக வீட்லேயே வந்து சாப்பிடும் போதே குழந்தைங்க முன்னாடி நம்ம ஹெவியாக ஹெல்தி டயட்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணணுன்றது என்னோட ஒரு கருத்து. லைக் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கிறதோ இல்லை அந்த மாதிரி வந்து அவங்க முன்னாடி நம்ம அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்கிட்டு வர்றதா இருந்தாலும் சரி, அது ஒரு அட்ராக்டிவ்னஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்நாக்கே ஏன் நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடாதுன்ற அதே கிரவுண்ட் நட்டை கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சு அதை நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் மாதிரி இன்னைக்கு இந்த இது ஸ்நாக் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொடுத்தா ஓகே இப்படி ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் இருக்குதா அப்படின்னு அவங்க வளர வளர அதோட ப்ரோட்டீனோ எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று அந்த ப்ரோட்டீன் சொல்லும்போது நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எழுந்த உடனே டீ காஃபிலாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்து நல்ல தண்ணி குடிச்சு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே அப்போ தான் நம்ம வந்து சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், வேல்யூவான விஷயமா இருக்கும். சூப்பர். எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குது. இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு பேசுறதுனால வரேன், இப்போ நிறைய ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் நம்ம சாப்பிட்ற இல்லைருந்து ஃபுட் மூலயமா இன்டேக் பண்ணாமல் நிறைய அந்த ப்ரோட்டீன் ஷேக்குன்னு சொல்லி நம்ம தனியாக அந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் வாங்குறாங்களே, அது இட்ஸ் அட்வைசபிளாக அது எப்படி சார்? என்ன கேட்டால் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்லேயே இருக்க பச்சை பயிரில் இருக்குது, கொண்டக்கடலையில் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிக்கனை சாப்பிட்லாம். இப்போ நான் பார்த்துருந்தேன், ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 25-30 கிராம் கிராம்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்பவுமே சொல்கிறேன், ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு பொருளை ஒரு டப்பாவில் வருதுன்னா அது வந்து எப்பவுமே ரெக்கமெண்ட் இருக்க வேண்டாம் தான் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் வேண்டாம் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல அது எப்போ எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிற ஒரு விஷயம் அது சீட்டு தான். அது நான் ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோம், எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணி இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம், அந்த இடத்துல எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபுட் எனக்கு சரியாகவே இருக்காது. அப்போ அந்த டைமில் ஒரு மீலை ஏதோ ஒன்று எடுக்கணும்னா ஓகே வாய்ப்பு. ஆனால் அன்றாட லைஃப்பில் அது வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சைடு ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம நிறையா உணவு வந்து புதுசாக சாப்பிட்ருப்போம், ட்ரை பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் ரொம்ப, அதாவது நான் காலேஜ் படிக்கும் போது கிடையாது, நான் வேலைக்கு போகும்போது இந்த டிஷ் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ண ஒரு டிஷ்ஷு ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாகவும் மாறுற ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த டெசர்ட்லாம் வந்து எனக்கு சாப்பிட்லன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்னால் அந்த டெசர்ட் சாப்பிட்ருக்கணும், இதுதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? சார் மந்தி பிரியாணி சார். ஓகே, பிரியாணி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சுப்ரீமேசியா, ஆனால் அண்டர் ரேட்டட் வந்து மந்தி சார். மந்தி பிரியாணி, மந்தி ப்ளஸ் வந்து அந்த தந்தூர் ஆர் கிரில் ஓகே மைனஸ் இருக்கும், அது கொரியண்டருடைய சட்னி அண்ட் வந்து டொமேட்டோ
அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வரும். அது என்ன ஒரு 4-5 பேர் சேர்ந்து தானே சாப்பிடுவாங்க? ஆமா, அது 4-5 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் எப்பயும் மோஸ்ட்லி தனியா தனியாகவே சாப்பிட்ருக்கீங்களா? தனியா சாப்பிட்ருக்கேன். இப்போ மந்தி பிரியாணியை அவரால் அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் மந்தி பிரியாணி சாப்பிடும்போது இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு உனக்கு பெட்டராக இருக்கும் தம்பி அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் பேசும்போதே வந்து சொன்னார், 2 விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஓகே. அந்த மைனஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க, அந்த சிக்கன் கிரில் சிக்கனோட சேர்ந்து அந்த மாதிரி விஷயம் அவாய்ட் பண்ணலாம். சிக்கன் நல்ல வெரி குட் ப்ரோட்டீன். அதாவது சொன்னால் இப்போ ஒரு 1 கிராம் சிக்கன் சாப்பிட்டா 25 கிராம். ஆனால் அதுவும் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் அந்த அளவு முறை. அவங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டே இருந்தால் அது நமக்கு தான் பிரச்சனைகள். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ப்ராப்ளத்தை உருவாக்கும். ஸோ அதனால் ஒரு அளவு இன்றைக்கி இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம், 150 கிராம் சாப்பாடு சாப்பிட்லான்னா அந்த 150 கிராம்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வேல்யூவாக இருக்கும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே சாப்பிட்டாச்சு, இப்போ மார்னிங் ஹை டீ சாப்பிட்டாச்சு, அப்புறம் பிரஞ்ச் ஆச்சு, அப்புறம் லஞ்ச் ஆச்சு, ஈவினிங் ஐடி ஆச்சு, அண்ட் டின்னர் ஆச்சு. அப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து அந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அது ஒரு மிஷின் தான், அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு நீட் ரெஸ்ட் இல்லையா? இப்போ 2 நாள் நம்ம தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? தேர்ட் டே ஆகும், அப்பா டயர்டாகடா, நம்ம உட்காரலாம் தூங்கலாம்டா அப்படி நினைப்போம்ல. அப்போ அந்த டைமில் இங்கே நம்ம வேலை செஞ்சுட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, நாளைக்கு அதுக்கான ஒரு ப்ராப்ளத்தை வந்து அது தேய்மானம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சாப்பாடு சாப்பிடணும், அளவு கரெக்டான அளவு சாப்பிடுங்க. 2வது அவங்க கொடுக்குற டிப்பு எல்லாத்தையும் எடுக்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க சார். 3 வருஷம் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செய்யப்படுறீங்க. ஓகே. அந்த 3 வருஷமும் போயிட்டு ஒன்று ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, இல்லை நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு கேன்டீனில் அவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடுவீங்க. ஆமாம் சார். சரிங்களா? அது போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ளே வருவீங்களே, வந்து என்ன கேட்பீங்க? மாட்டேன், வீட்டு சாப்பாடு தான் சார். வீட்டு சாப்பாடு தான். வீட்டு சாப்பாடு தான். இதுக்கு என்ன காரணமா, நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம வீட்டு சாப்பாடு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்குமா, அப்போ புதுசாக அந்த டிவியில் வெளியில பார்க்கும்போது வந்து எம்மியா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, அதேதான் அப்படி சாப்பிடுறது, அதேதான், அதுதான் காரணம். அந்த அதேதான் சார். அதை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சோன்னா நம்ம வேல்யூவாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2 டிஷ் இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணும்போது தான் நான் வந்து இந்த ஹைதராபாடி வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஸ்லோ குக்டு வெஜிடபிளில் ஒரு சைடு ஒயிட் ரைஸ், ஒரு சைடு அந்த சாஃப்ரான் ரைஸ், ஒரு சைடு அந்த மசாலா ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ். அது எனக்கு பயங்கர அடிக்ஷன். அண்ட் 2வது வந்து திராமிசு அண்ட் ட்ரெஸ்லிஷியஸ். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக பார்த்தேன். பட் நான் சாப்பிட்டக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் அது வந்து எமோஷ்னல் ஈட்டராகவே மாறிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ பிரியாணின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் சாப்பிடுவோம் பிரியாணியில்? ஒரு போர்ஷனில் 2 பீஸ் தருவாங்க, ரைஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது ஒரு கறி சோறு, அந்த ஃப்ளேவரோட நம்ம சாப்பிட்றோம். அது வந்து பிரியாணி சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல கறி கொஞ்சம் நல்லா அதிகமாக எடுத்துட்டு ரைஸ் கம்மியாக சாப்பிட்டோன்னா இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிரியாணின்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த உணவுத்துறையில் இருக்கிறதுனால பார்க்குறோம். பட் நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல. அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக கவர்மெண்ட் கூட இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கடைக்கு அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நல்லா வாசம்டா, இன்னைக்கு நாளைக்கு எப்படியோ இங்கே பிரியாணி சாப்பிட்டு போனடா, அதாவது அந்த ரோடில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அந்த பிரியாணி வாசம் வருது பார்த்தீங்களா? அங்கே சொல்கிறேன், அங்கே தான் பிரச்சனைகளை ஆரம்பிக்குது சொல்ல வரேன். இல்லை, அந்த போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ், அதாவது புதினாவாக இருக்கட்டும், இல்லை மிளகாவாக இருக்கட்டும், இல்லை தக்காளி ஆகட்டும், இல்லை தயிராக இருக்கட்டும், இல்லை வேறு ரைஸாக இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து வர வாசம் வேறு. அந்த வாசம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தான் இருக்கும். இல்லை 10க்கு 10 ஒரு ரூமில் கிச்சனில் பண்ணால் அந்த கிச்சன்லேருந்து பக்கத்து ரூமுக்கு போவோம், இல்லை அந்த வராண்டாக்கு போவோம். ஆனால் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்க தள்ளி போகிற அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் உள்ளது. ஸோ அந்த மாதிரி பிரியாணி அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் வெரி குட். உண்மையிலே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி டைம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக எங்களுடைய நெஞ்சமேல் ஷோக்கு வந்ததுக்கு நன்றி. அண்ட் தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களை வந்து ஹானர் பண்ணியே ஆகணும். ஸோ சார், சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் டு யூ சார். அண்ட் பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ரொம்ப அருமையாக 2 சைடில் சூப்பராக பேசினாங்க. ஸோ எப்போதுமே நாங்கள் வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த சைடில் வந்து ரொம்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ப்ரோட்டீன்லேயே பணியாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன மனிஷா, வாங்க. சன் மியூசிக்கோட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். என்ன வேணா சொல்லுங்கப்பா, நான் வந்து ஒரு ஃபுட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா மைண்டில் தோணுன பாயிண்ட்லாம் சொன்ன சந்துரு அவர்களை வாங்கப்பா, இந்த பிரியாணி மேன். சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வெறும் பெஸ்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும் நாங்கள் வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் அண்ட்லாம் கொடுக்கல. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது.
gift vouchers sponsored by Bespoke, Nails and Beyond and Cool Club. ஃபுட்டு வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேசினாங்க. ஃபுட்டு என்னோட எமோஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஃபுட்டு உங்கள் எமோஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஃபுட்டை மட்டுமே ரொம்ப இது நம்பி போகக்கூடாது, உங்களோட ஹெல்த் மேலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஏற்கனவே நிறைய பழமொழிகள் இருக்குது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணாதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றதா. ஸோ உங்களால் மேக்ஸிமம் இந்த லேசினஸை அவாய்ட் பண்ணுங்கள், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க அப்படின்றதான் ஆசை வேண்டுகோள். உண்மையிலே இந்த எபிசோடில் வந்து நிறைய டேக்அவேகள் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உணவில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, அண்ட் மட்டும் இல்லாமல் அம்மா எடுத்துகிட்டு வந்த அந்த லட்டாக இருக்கட்டும், இவங்க பண்ண அந்த பணியாரமாக இருக்கட்டும், அண்ட் உணவை வந்து இவ்வளோ ரசிக்கிற ஒரு ஜீவன்கள் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து மக்கள் பார்க்கும்போது பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி டைம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஆஷி.